மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன், ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், வடபழனி. இப்போ நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இது பரவலாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக ஹார்ட்ல 4 வால்வ்ஸ் இருக்கு. அதில் முக்கியமான வேல்வ்னு பார்த்தீங்கன்னா அயோட்டிக் வேல்வ், ரெண்டாவது மைட்ரல் வேல்வ், அப்புறம் ட்ரைகஸ்பிட் வேல்வ், அப்புறம் பல்மனரி வேல்வ். இப்போ ஹார்ட்டை இப்படி திறந்து இது 4 சேம்பர் ஆஃப் த ஹார்ட். இதுல இது ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த ட்ரைகஸ்பிட் வேல்வ்னு சொல்லுவோம். அந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நுரையீரலுக்கு போற இரத்த குழாயில வரக்கூடிய வேல்வு தான் பல்மனரி வேல்வ்னு சொல்லுவோம். நுரையீரல்ல இருந்து திரும்ப ரத்தம் இந்த லெஃப்ட் ஏட்ரியம் அப்படிங்கிற ஒரு சேம்பருக்குள்ள அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிற சேம்பருக்குள்ள வரும். அந்த லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற வேல்வ் தான் மைட்ரல் வேல்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெயின் பம்பிங் சேம்பர் தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் சைடு ஹார்ட். அதுல இருந்து இந்த பெருந்தமனி அப்படின்னு சொல்ற அயோட்டா அப்படிங்கிற மேஜரான இரத்த குழாய்க்கு ரத்தம் சப்ளை பண்ணும். அந்த மெயின் சேம்பருக்கும் அந்த இரத்த குழாய்க்கும் நடுவுல ஒரு வேல்வ் இருக்கு. இந்த வேல்வ் தான் அயோட்டிக் வேல்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெருந்தமனி அப்படிங்கிறது என்ன? அதுதான் மேஜர் இரத்த குழாய். அது ஹார்ட்ல இந்த வேர்ல இருந்து ரத்தம் எடுத்து உடம்பு ஃபுல்லா ரத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு டியூப். முதல்ல மூளைக்கு, அப்புறம் கீழே வயிற்றுல இருக்கிற உறுப்புகளுக்கு, அப்புறம் கீழே 2ஆ பிரிஞ்சு 2 காலுக்கும் ரத்தம் கொண்டு போகக்கூடிய உறுப்பு. ஸோ இந்த வேல்வ், அயோட்டிக் வேல்வ் அப்படிங்கிறது நார்மலா இயற்கையா 3 இதழ் இருக்கும். அதுக்கு பேரு ட்ரைகஸ்பிட் அப்படின்னு சொல்லுவோம். 3 இதழ் இருக்கிறது, ஒவ்வொரு கஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு கன்ஜெனிட்டலா பிறவியிலேயே பைகஸ்பிட்னு சொல்லுவோம். 2 இதழா கூட பிறக்கலாம். ரெண்டுமே நார்மல் ஃபங்க்ஷன் தான். ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகுற அந்த பிளட் அந்த இரத்த குழாய்க்கு போன பிறகு அது ரிட்டர்ன் ஆகக்கூடாது. அப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதுக்கு பேரு லீக், அதாவது நார்மலா லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. மெடிக்கலா ரீகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணும் பொழுது ஃப்ரீயா அது ரத்தத்தை போறதுக்கும் அலோவ் பண்ணணும். அப்படி போறதுக்கு அலோவ் பண்ணாம அது சுருங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது அடைப்பு, வால்வுல அடைப்பு ஏற்படுதுன்னு சொல்லுவோம். மெடிக்கல் டேர்ம்ல ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு அடைப்பு வரலாம், யாருக்கு லீக்கேஜ் வரலாம்? இது ஒரு பெரிய கேள்வி. இயற்கையா அந்த 2 இதழா இருக்கிறவங்களுக்கு, நார்மலா நிறைய பேருக்கு 3 இதழா இருக்கும். சில பேர் பிறவியிலே 2 இதழா இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த வேல்வு எத்தனை வாட்டி ஹார்ட் துடிக்குதோ அத்தனை வாட்டி அந்த வேல்வு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் அதுவுமே நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உறுப்பு. அந்த மாதிரி இப்போ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா மூட்டு வலி நிறைய பேருக்கு தெரியும். இயற்கையா நீங்க கண்ணாலே பாப்பீங்க. வயசு ஆக ஆக 50 வயசு 60 வயசுல எப்படி மூட்டு தேய்மானம் நடக்குது. மூடு கொஞ்ச நாள்ல ரப் ஆகி அதனுடைய ஸ்பேஸ் கம்மியாகி இது தேய்மானம் ஆகி ஒரு பாயிண்ட்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் டாலரேட் பண்ணாம ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் போகுது. ஸோ அதே மாதிரி இது ஒரு ஜவ்வு மாதிரியான ஒரு உறுப்பு தான். அந்த உறுப்பு கண்டினியூஸா பிறந்ததுல இருந்து 40 வருஷம் 50 வருஷம் உங்களுக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் பொழுது அதுல சில டேமேஜஸ் நடக்கும். அது நம்ம தேய்மானம் கூட சொல்லலாம். அந்த டேமேஜஸ்னால ஏஜ் ரிலேட்டடா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். வயசு ஆக ஆக அதனுடைய வயதின் மூப்பு காரணமாக அது தேய்மானம் நடக்கலாம். அப்ப தேய்மானம் நடக்கும் பொழுது அதுல சுருக்கமும் நடக்கலாம், லீக்கேஜும் நடக்கலாம். சுருக்கம் நடக்குது எப்படி நடக்கும்? அது தேய்மானம் ஆகி ஆகி அது ஃபுல்லா அந்த இடத்துல கால்சியம் இந்த மாதிரி இயற்கையா இது நார்மலான ஒரு பேஷண்ட் கிட்டே இருந்து எடுத்தது தான். இந்த கால்சியம் போய் அந்த இதழில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த இதழுடைய மூமெண்ட்டை சுத்தமா ஸ்டாப் பண்ணிடும். ஒரு சின்ன ஹோல் மாதிரி தெரியுது பாருங்க, இது வழியா தான் ரத்தம் உடம்பு ஃபுல்லா போகும். இந்த மாதிரி ஒரு ஹோல்ல ஹார்ட் ரொம்ப நேரம் பம்ப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஹார்ட்டால இஃபெக்டிவா ரத்தத்தை உடம்பு ஃபுல்லா சப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் கால்சிஃபிக் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம்.
இது என்ன பண்ணும்? இது வந்து ஹார்ட்ல வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஹார்ட்டோட மசில் வந்து ஒரு ஃப்ரீயான வேல்வுல பம்ப் பண்ணிட்டு இருந்தது சடனா ஒரு சுருக்கத்துல பம்ப் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அதிகமான எனர்ஜி யூஸ் பண்ணணும். அந்த மசில் என்ன ஆகும்? ரொம்ப நாள் திக்காகி ஒரு மாதிரி கடைசியில ஃபெயில் ஆயிடும். அவங்க வந்து கடைசியில ஹார்ட் ஃபெயிலியூர்ல போயிடுவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி வால்வ சுருக்கத்துக்கு பேர் தான் அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படியுமே வந்து கொஞ்சம் ஒரு 60 வயசு 70 வயசு தாண்டினவங்களுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி 2 இதழா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வரலாம். இவங்க வந்துச்சுன்னா, இந்த மாதிரி தொந்தரவு வந்துச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும், என்ன சிம்டம்ஸ் வரும்? முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு விதமான பெயின் வரலாம், நெஞ்சு வலி வரலாம். நெஞ்சு வலிக்கு இதுவுமே ஒரு காரணம் தான். நடக்கும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ அகெயின் ஹார்ட் அதிகமா பம்ப் பண்ண தேவைப்படும். அந்த மாதிரி டயத்துல நெஞ்சு வலி வரலாம். ரெண்டாவது, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடைபடும். சுருக்கமா இருக்கிறதுனால ரத்தம் ஃப்ரீயா ஹார்ட்ல இருந்து மூளைக்கு போகாததுனால ஒரு விதமான மயக்கம் வரும். சடனா மயக்கம் போட்டு கண்ணெல்லாம் இருட்டி கீழே விழுந்துருவாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல சில பேர், நிறைய பேர் முழிச்சுப்பாங்க. சில பேர் ரொம்ப டேஞ்சரஸான நிலைமையில இருந்தாங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகி போறது கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப லேட் ஸ்டேஜ் இதெல்லாம் தாண்டி ஒரு விதமான மூச்சு வாங்குற தொந்தரவு வரலாம். எப்ப வரும் இந்த மூச்சு வாங்குறது? சாதாரணமா இருக்கும் போது தெரியாது, உட்கார்ந்து இருக்கும் போதோ சாதாரணமா வீட்டு வேலைகள் செய்யும் போதோ மூச்சு வாங்குற தொந்தரவு இருக்காது. ஆனா ஒரு 100 அடி 200 அடி கொஞ்சம் வேகமா நடந்துட்டாலோ, ஒரு பெட்டியை தூக்கிட்டு நடந்தாலோ, ஒரு மாடிப்படி சடனா ஏறினாலோ ஒரு அதிகப்படியான மூச்சு வாங்குதல் தெரியும் உங்களுக்கு. நார்மலா மூச்சு வாங்குறதை விட அதிகப்படியான மூச்சு வாங்குதல் அது ஆரம்பிச்ச பிறகு சீக்கிரம் அடங்கவும் செய்யாது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தே மே ஸ்ட்ரகிள். மூச்சு வாங்கிட்டு அதை நார்மலைஸ் ஆகுறதுக்கு தே வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு பிகம் நார்மல். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியோட தான் தே வில் யூஸ்வலி ப்ரெசென்ட். ஒரு நார்மலான ஒரு ஃபிசிஷியன்ட்டையோ ஒரு கிளினிக்கல் டாக்டர்கிட்டயோ போனாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுடைய சிம்டம்ஸை கேட்டாலே நிறைய பேருக்கு இதை கண்டுபிடிச்சிட முடியும். இது வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளமா இருக்கலாம், ஹார்ட்ல இருந்து வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு. ஹார்ட்ல வந்து ஒரு ஆஸ்கல்டேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, செஸ்ட் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு மேல வச்சோம்னாலே, ஹார்ட்டை நெஞ்சு மேல வச்சு கேட்டாலே புஷ் புஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு மர்மர் சவுண்டு கேட்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு இன்டைரக்ட் சைன் உங்களுக்கு வந்து இந்த வால்வு சுருக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இசிஜி எடுத்து பார்த்தோம்னா ஹார்ட் மசில் வந்து திக்கண்ட் ஆனதுக்கான அறிகுறி அந்த இசிஜில தெரியலாம். ஸோ இவங்களுக்கு ஃபர்தரா ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கோ தான். எக்கோ கார்டியோகிராம் பண்ணி அந்த வால்வுனுடைய ஃபங்க்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த வால்வு வந்து எவ்வளோ ப்ரெஷரை வந்து உண்டு பண்ணுது, பம்பிங் சேம்பர் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணுது, அது எவ்வளோ தூரம் அந்த வால்வோட ஏரியா சுருங்கி இருக்கு. நார்மலா வந்து 1 சென்டிமீட்டருக்கு கம்மியா அந்த வால்வு சுருங்கிடுச்சுன்னு சொன்னா நாங்கள் யூஸ்வலா வந்து we tell the patient to go for definitive treatment. definitive treatment வந்து ஒரே ஒரு வழிதான். இந்த மாதிரி கால்சியம் படிமனாகி இந்த வால்வு சுருங்கிடுச்சுன்னா அந்த வால்வு வந்து we have to change it. அதுக்கு 2 விதமான வழி இருக்கு. ரொம்ப யங்கர் பேஷண்ட்ஸா இருக்காங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் வால்வுன்னு சொல்லுவோம். இந்த மெட்டல் வால்வை வந்து அவங்களுடைய நேச்சுரல் வால்வை இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த மெட்டல் வால்வை பொருத்துவோம். கொஞ்சம் எல்டர்லி பேஷண்ட் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி டிஷ்யூ வால்வை பொருத்துவோம். இந்த டிஷ்யூ வால்வ் அப்படின்னு சொன்னா இந்த உள்ள இருக்கிற இந்த சதை மாதிரி இந்த டிஷ்யூ மாதிரி இருக்கிறது வந்து இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல் டிஷ்யூல இருந்து எடுத்து அதை உருவாக்கி அதை வந்து உள்ள செலுத்துவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க? ஏன் இந்த வேரியேஷன்? சில பேருக்கு ஏன் மெட்டல் வால்வ், சில பேருக்கு ஏன் டிஷ்யூ வால்வ் பொறுத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டல் வால்வ் வந்து அது வந்து ஃபங்க்ஷன், இட்ஸ் அ லைஃப் லாங் ஃபங்க்ஷன். அது வந்து திரும்பவும் சுருங்காது. யங்கர் பேஷண்ட்டுக்கு அதை பொருத்திட்டோன்னு சொன்னா அவங்களுடைய ஃபுல் வாழ்க்கையுமே வந்து வேற இன்னொரு சர்ஜரி தேவைப்படாம கம்ப்ளீட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். பட் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன மெட்டல் வால்வ் பொருத்துறதுனால?
அப்படின்னா மெட்டல் வேல்வ் பொருத்தும் பொழுது அவங்களுடைய ரத்தம் வந்து உறையாம இருக்கிறதுக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம். நார்மலான பிளட் தின்னர் கிடையாது, இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிளட் தின்னர் கொடுப்போம். அது அவங்க ரெகுலரா சாப்பிடணும். சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு, அது அவங்க கண்டினியூஸா தே ஹேவ் டு ஃபாலோ. இது சில பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் ஒன்ஸ் இன் 2 months ரத்தம் செக்அப் பண்ணிட்டு எங்ககிட்ட க்ளோஸரா ஃபாலோ அப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எல்டர்லி பீப்புள் வந்து ப்ரிஃபர்ஸ் டிஷ்யூ வேல்வ். வி ப்ரிஃபர் டிஷ்யூ வேல்வ். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளட் தின்னர் டேப்லெட் போட தேவையில்லை. சில நேரங்களில் எல்டர்லி பீப்புள் சடனாக தவறி விழுறதோ சின்னதாக அடிபட்டாலோ அதிகப்படியான ரத்த கசிவு ஏற்படலாம். தலையில் ஏதாவது அடிபட்டதுன்னா மூளையில வந்து அதிகப்படியான ரத்த கசிவு அந்த மாதிரி ஏற்பட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து டிஷ்யூ வால்வ் கொடுப்போம். ஒரு 60 வயசு 65 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இயற்கையான வாழ்வின் நீட்டம் வந்து ஒரு 75 வயசுன்னா இந்த வால்வ் அந்த அளவுக்கு வந்து இட் வில் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம we can prolong their quality and quantity of life with a definitive surgical treatment. வேற ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.